காவ்யா, இந்த வீடியோல இருக்கிறது உன் அப்பாவே இல்ல, இது ஃபேக். உங்க அப்பா மாதிரியே டீப் ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணிருக்காங்க. மாதவன் பதட்டத்தோடும் அதே சமயம் அசைக்க முடியாத உறுதியோடும் சொன்னான். காவ்யாவின் லேப்டாப்பில் தற்செயலாக அந்த இமெயிலை திறந்தவன் அதிலிருந்த வீடியோவை பார்த்து ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அதில் பேசுவது அச்சசலாக காவ்யாவின் அப்பாவை போலவே இருந்தாலும் அதன் காட்சிகளை நுணுக்கமாக கவனித்த பிறகுதான் அவனுக்கே அந்த அதிர்ச்சிகரமான உண்மை உரைத்தது. ஆனால் காவ்யாவால் அதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இல்ல, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். நீ வேணா டெக்னாலஜில பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நம்பணும்னு அவசியம் இல்ல என்று பிடிவாதமாக மறுத்தாள். சொல்ல போனால் தன் அப்பாவை பற்றிய அந்த நிஜத்தை எதிர்கொள்ள அவளுக்கு பயமாக இருந்தது. ஆனால் மாதவன் பின்வாங்கவில்லை. அந்த வீடியோவுக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய சதிவலை பின்னப்பட்டிருப்பதை அவனது உள்ளுணர்வு எச்சரித்துக் கொண்டே இருந்தது. அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்து, ஐ அம் டாம் ஷோர் காவ்யா, இது நிச்சயமா உங்க அப்பா இல்ல. இதை நீ எப்போ ஏத்துக்கிறியோ அப்பதான் உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். இது ஃபேக் வீடியோன்னு கூடிய சீக்கிரம் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் என்று சவால் விட்டு சென்றான். அவன் சென்றதும், ஒருவேளை வீடியோல இருக்கிறது என் அப்பா இல்லனா நிஜமாவே அப்பா எங்க? அவருக்கு என்ன ஆச்சு? இது ஃபேக் வீடியோனா இதை யார் செய்யறா? ஏன் செய்யறாங்க என 1000 கேள்விகள் காவ்யாவின் மனதுக்குள் புயலாக வீச தொடங்கியது. அத்தியாயம் 1. சித்தா, டாடா இன்னைக்கு போர்ட் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்காராமே. ஆபீஸ் ஃபுல்லா பரபரப்பா இத பத்தி தான் பேசிக்கிறாங்க. எதுக்கு இந்த போர்ட் மீட்டிங்? நீ அவர் கூடவே தானே இருக்க, ஏன்னு தெரியுமா? காவ்யாவின் கேள்விக்கு தெரியாது என்பது போல் உதட்டை புதுக்கிய நாகராஜன், எனக்கும் தெரியல குட்டிமா, இன்னும் ½ an hourல மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும், வா அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்ல இருவரும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு சென்றார்கள். ஊட்டியில் ஒய்யாரமாக அமைந்திருக்கும் சாக்லேட் ஃபேக்டரியில் இன்று பரபரப்பாக சூழல் நிலவியது. பிரம்மாண்டமான கான்ஃபரன்ஸ் ரூமில் போர்ட் மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் கம்பெனியின் முக்கிய டைரக்டர்கள் அனைவரும் கூடியிருந்தார்கள். நாகராஜன் முன்வரிசையில் மிடுக்காக அமர்ந்திருந்தார். அவருக்கு பக்கத்தில் காவ்யாவும் அமர்ந்திருந்தாள். சித்தா, அட்லீஸ்ட் இப்பவாது சொல்ல, எதுக்கு இந்த மீட்டிங்? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப கியூரியஸா இருக்கு என்று கேட்க அவர் மீண்டும் உதட்டை பிதுக்கி தெரியாது என்பதை வெளிப்படுத்தினார். எனக்கு தெரிஞ்சா இந்நேரம் சொல்லி இருக்க மாட்டேனா குட்டிமா, நானும் உன்ன மாதிரி தான். அண்ணன் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அவரே சொல்லுவாரு கேளு என்று சொல்ல சிதம்பரம் பேச்சை தொடங்கினார். குட் மார்னிங் ஜென்டில்மேன், இந்த அவசர மீட்டிங்க்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. கடந்த சில வாரங்களாவே என் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். டாக்டர்ஸ் எனக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சோ நான் ஒரு சில மாதங்கள் ஃபாரின் போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் என்று சொல்ல அங்கே ஒரு பெரிய சலசலப்பு உருவானது. இந்த இடைப்பட்ட டெம்பரரி பீரியட்ல இந்த கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது. அதனால நான் இல்லாத இந்த நேரத்துல கம்பெனியை வழி நடத்த ஒரு ஆக்டிங் சிஇஓவை நியமிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தைகள் அங்கே ஒரு புதிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது. அனைவரின் பார்வையும் இயல்பாகவே நாகராஜனை நோக்கி திரும்பியது. ஏனென்றால் அந்த ஃபேக்டரியின் சிஇஓ சிதம்பரம் மிகவும் பாடுபட்டு அதை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருந்தார். அதில் அவருக்கு உறுதுணையாக இருந்தது அவரது தம்பி நாகராஜன் தான். அண்ணன் சொல்லே மந்திரம் என வாழும் விசுவாசி. கம்பெனியின் ஆரம்ப கால கஷ்டங்களிலிருந்து இன்று அடைந்திருக்கும் உச்சம் வரை அண்ணனுடன் தோள் கொடுத்து நின்றவர். அதனால் நாகராஜன் தான் அந்த பதவிக்கு வருவார் என்று அனைவரும் நினைத்தனர். காவ்யாவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் சித்தப்பாவை பார்த்தாள். ஆல் தி பெஸ்ட் சித்தா என்று கிசுகிசுத்தாள். நாகராஜனும் தன் கோட்டை லேசாக சரி செய்து கொண்டு அந்த பொறுப்பை ஏற்க மனதளவில் தயாரானார். சிதம்பரம் லேசாக புன்னகைத்தார். இந்த கம்பெனிக்கு ஒரு புது ஸ்பீட் வேணும்னு நினைக்கிறேன். இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சில அதிரடியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் வெல்கம் தி நியூ ஆக்டிங் சிஇஓ மிஸ்டர் மாதவன். சிதம்பரம் அந்த பெயரை உச்சரித்த மறுகணம் கான்ஃபரன்ஸ் ரூமின் டோர் ஓபன் செய்யப்பட்டது. ஒரு கார்ப்பரேட் சிஇஓக்கு உண்டான எந்த ஒரு ஃபார்மலான அடையாளமும் அவனிடம் இல்லை. கருப்பு நிற ஜீன்ஸ், மேலே பட்டன்கள் திறக்கப்பட்ட ஒரு லெதர் ஜாக்கெட், அடர்த்தியான தாடி, நெற்றியில் கலைந்து விழுந்த முடி என ஒரு முரட்டுத்தனமான தோற்றத்தில் நின்றிருந்தான். 6 அடி உயரமும் ஜிம்மில் செதுக்கப்பட்டதை போன்ற அகன்ற மார்பும் அவனுக்கு ஒரு ஆபத்தான வசீகரத்தை கொடுத்தது. அவன் கண்களில் உலகத்தையே அலட்சியம் செய்யும் ஒரு திமிர் இருந்தது. அவன் அணிந்திருந்த ஹெவி பூட்ஸின் சத்தம் எதிரொலிக்க மிகவும் ஸ்டைலாக அதே சமயம் ஒரு மாசான என்ட்ரியோடு உள்ளே நடந்து வந்தான்.
யாரையும் மதிக்காத அவனது அந்த ரகட் என்ட்ரியை பார்த்து போர்ட் மெம்பர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இவன் தான் மாதவன், இனி இவன் தான் என் இடத்துல இருந்து இந்த கம்பெனிய பாத்துக்க போறான் என்று சிதம்பரம் சொல்லி முடிக்கும் முன் காவ்யாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. யார் இந்த இடியட்? இவனை போய் எப்படி இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓ ஆக்கலாம்? டாடா இத பத்தி ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல என அவள் மனதுக்குள் எரிமலை வெடித்தது. நாகராஜனின் முகத்தில் ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. இத்தனை வருடங்கள் நாயாக உழைத்த தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி யாரோ ஒரு முகம் தெரியாத முரடனுக்கு போகிறதே என்ற வலி அவர் கண்களில் மின்னியது. அதை பார்த்து காவ்யாவுக்கு தன் அப்பா மீதே அளவு கடந்த கோபம் வந்தது. மீட்டிங் முடிந்ததும் மாதவன் யாரையும் சட்டை செய்யாமல் கேபினை விட்டு வெளியேறினான். டைரக்டர்களும் கலைந்து சென்றனர். சித்தா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. டாடா கிட்ட பேசி உன்னை அந்த சேர்ல உட்கார வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு என்று சொல்ல, எதுக்கு குட்டிமா? அண்ணன் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், விடுமா என்று சொல்ல, அதை எப்படி விட முடியும்? என்னாலலாம் உன்னை அப்படி விட முடியாது. இரு, நான் போய் டாடா கிட்ட பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு காவ்யா நேராக சிதம்பரத்தின் கேபினுக்கு சென்றாள். சிதம்பரத்தின் உலகமே அவரது ஒரே மகள் காவ்யாதான். காலேஜ் படிப்பை முடித்துவிட்டு கடந்த சில வாரங்களாக தான் அவள் கம்பெனிக்கு வர ஆரம்பித்திருந்தாள். அவளுக்கு தன் தந்தை சிதம்பரத்தின் மீது எவ்வளவு பாசமோ அதே அளவு பாசம் தன் சித்தப்பா நாகராஜன் மீதும் உண்டு. அவரும் காவ்யாவை தன் சொந்த மகளை விட அதிகமாகவே கொண்டாடினார். அவள் என்ன கேட்டாலும் மறுக்காமல் வாங்கி தரும் அன்பான சித்தப்பா அவர். புயல் என உள்ளே நுழைந்த அடுத்த நொடி, டாடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்று வெடித்தாள். ஹே காவ்யா, இப்ப எதுக்கு இவ்ளோ கோவம் என்று சிதம்பரம் அவளை அமைதிப்படுத்த முயன்றார். பின்ன கத்தாம என்ன செய்வாங்க? யார் அந்த ஆளு? பாக்குறதுக்கே ஏதோ ரவுடி மாதிரி இருக்கான். அவனை போய் சிஇஓ ஆக்கியிருக்கீங்க. இத்தனை வருஷமா உங்களுக்காகவே உழைச்ச சித்தாவை மறந்துட்டீங்களா டாடா? நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சித்தாக்கு கொடுக்க வேண்டிய பதவியை எப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம்? சித்தா முகம் எப்படி சுருங்கி போச்சு தெரியுமா என்று பொறிந்து தள்ளினாள். சிதம்பரம் ஒரு பெருமூச்சு விட்டார். அவளது கோபத்தின் ஆழம் அவருக்கு புரிந்தது. காவ்யா, உன் சித்தப்பா மேல எனக்கும் பாசம் இருக்கு. ஆனா கம்பெனின்னு வரும்போது பாசத்தை பார்த்து முடிவெடுக்க முடியாது. இந்த நேரத்துல கம்பெனியை நல்லபடியா வழிநடத்த ஒருத்தர் தேவை. மாதவன் தான் அந்த இடத்துக்கு சரியான ஆள். என் முடிவுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும்னு உனக்கே தெரியும்ல என்று ஒரு விளக்கத்தை கொடுத்தார். காவ்யாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளது சுட்டித்தனமான மனதுக்கு இந்த நியாயங்கள் புரியவில்லை. தன் சித்தப்பாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகவே இதை அவள் பார்த்தாள். உங்க ரீசன் எதுவா இருந்தாலும் இது தப்புடாடா. அந்த முரடனை நான் ஒரு நாளும் என் பாஸை ஏத்துக்க மாட்டேன் என்று கத்தியபடியே கேபினை விட்டு வெளியேற வேகமாக திரும்பினாள். கோபத்தில் கண்மூடித்தனமாக அவள் கேபின் கதவை திறந்து வெளியே வந்து காரிடரில் வேகமாக திரும்பிய அந்த நொடி எதிர்பாராத விதமாக ஒரு பாறை போன்ற நெஞ்சில் டம் என மோதிக்கொண்டாள். மோதிய வேகத்தில் அவள் பின்னால் விழப்போக அவளது இடுப்பை ஒரு இரும்பு போன்ற கை சட்டென வளைத்து பிடித்தது. அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் மோதியது வேறு யார் மீதும் அல்ல, மாதவன் மீதுதான். காவ்யா சுதாரித்து கொண்டு அவனது கையை தட்டிவிட்டு அவனை கோபமாக திட்ட வாயை திறந்தாள். ஹே, கண்ணு தெரியாத உனக்கு என்று அவள் வார்த்தையை முழுவதுமாக முடிக்கும் முன் ஒரு இடி விழுந்ததை போல் மாதவனின் வலது கை முழு வேகத்தோடு அவள் கன்னத்தை பதம் பார்த்தது. அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. உலகமே ஒரு கணம் இருண்டது போல் இருந்தது. இதுவரை அவளை அவள் தந்தையோ சித்தப்பாவோ ஒரு வார்த்தை கூட கடிந்து பேசியதில்லை. ஆனால் அறிமுகமான முதல் நாளிலேயே எதற்கும் யோசிக்காமல் ஒரு முரட்டு அறை விட்டிருந்தான் மாதவன். காவ்யா கண்ணீரோடும் அதிர்ச்சியோடும் கன்னத்தை கை வைத்து பிடித்துக்கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். தொடர்ந்து கேளுங்கள் பிரதிலிபி எஃப்எம். அத்தியாயம் 2. மாதவனின் முரட்டுக்கை காவ்யாவின் கன்னத்தை பதம் பார்க்க அதிர்ச்சியில் அவள் கண்கள் அகலமாக விரிந்தது. அவளுக்கு உலகமே ஒரு கணம் இருண்டது போல் இருந்தது. கண்ணீரோடு தன் கன்னத்தை பிடித்தபடி நிமிர்ந்தவள், "How dare you? எவ்வளவு தைரியம் தான் ஏன் மேலேயே கை வைப்ப?" என்று சத்தமாக கத்தினாள். ஆனால் மாதவனின் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. தன் கையை லேசாக உதறியபடி ஒரு புழுவை பார்ப்பது போல பார்த்துவிட்டு மிக சாதாரணமாக அவளை கடந்து நடந்து சென்றான். டே ராஸ்கல், நில்லுடா, உன்கிட்ட தானே பேசுறேன். என்னை அடிச்சுட்டு அப்படியே போனா என்ன அர்த்தம்? உன்னை என்ன பண்றேன்னு பாரு
என்று காவ்யா கத்தியது காரிடர் முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் அவன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கேஷுவலாக நடந்து மறைந்தான். கோபத்தில் கொதித்தபடி தன்னுடைய வீட்டிற்கு திரும்பினாள் காவ்யா. கையில் இருந்த ஹேண்ட்பேக்கை சோஃபாவில் வீசி எறிந்தாள். என்னாச்சு காவ்யா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க என்று கிச்சனில் இருந்து கேட்டுக்கொண்டே வெளியே வந்தாள் அவளது சித்தி அமுதா. சோஃபாவில் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருந்த அமுதாவின் மகன் கௌதம், அம்மா, அக்கா தான் தொட்டதுக்கும் கோவப்படுவான்னு உனக்கு தெரியாதா? விடுமா, இன்னைக்கும் யார்கிட்டயாவது வம்பிழுத்துட்டு வந்திருப்பா என்று கிண்டலாக கூறினான். ஸ்டாப் இட் கௌதம், என்னோட டென்ஷன் தெரியாம எதையாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத என்று சீறினாள் காவ்யா. அப்போது ஹாலில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டிருந்த அமுதாவின் மகள் பூங்கொடி அதனை கழட்டி விட்டு, என்ன இது, ஹெட்போனை தாண்டி சவுண்டு பலமா இருக்கு, என்னாச்சுக்கா, ஏன் இன்னைக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் என்று கேட்டாள். என்ன குட்டிமா, மீட்டிங்ல யாராவது உன்னை கோபப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாங்களா? போர்டு மெம்பர்ஸ் யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களா? சொல்லு, சித்தா கிட்ட சொல்லி கேட்க சொல்றேன் என்று அமுதா கேட்க, ஆஃபீஸோட செல்ல பொண்ணே அக்கா தான், அவளை யாரு என்ன சொல்ல போறாங்க? அக்கா தான் யாரையாவது ஏதாவது சொல்லியிருப்பா என்று கௌதம் மீண்டும் கேலி செய்ய, வேண்டாம் கௌதம், நான் ஏற்கனவே செம டென்ஷன்ல இருக்கேன். இன்னைக்கு போர்ட் மீட்டிங்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நம்ம சித்தாக்கு கிடைக்க வேண்டிய சிஇஓ போஸ்டிங்க டாடா வேற எவனோ ஒருத்தனுக்கு தூக்கி கொடுத்துட்டாரு சித்தி என்று உடைந்து போய் கூறினாள் காவ்யா. என்னது, சிஇஓ போஸ்ட வேற ஒருத்தர் கொடுத்துட்டாரா? என்ன சொல்ற காவ்யா, அப்படி யாருக்கு அந்த போஸ்டிங்க கொடுத்தாரு என்று அமுதா பதறினாள். அவன் ஒரு ஹிட்லர் சித்தி, அவனை பார்த்தா கார்ப்பரேட் ஆள் மாதிரியே இல்ல. பிளாக் ஜீன்ஸ், லெதர் ஜாக்கெட்னு ஏதோ லோக்கல் ரவுடி மாதிரி வந்து நின்னா தெரியுமா? ஆனா டாடா அவனுக்கு போய் அந்த போஸ்டிங்க கொடுத்துட்டாரு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா, அவன் என் கண் என்று ஏதோ சொல்ல வந்தவள் தான் கன்னத்தில் அறை வாங்கியதை சொல்ல அவமானமாக இருக்கவே பேச்சை பாதியிலேயே நிறுத்தி கொண்டாள். அவன் அப்படி என்ன செஞ்சான் குட்டிமா என்று சித்தி அழுத்தம் கொடுத்து கேட்க, அவன் சரியான திமிரு பிடிச்சவன். அந்த இடத்துல நம்ம சித்தா தானே இருக்கணும். இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். டாடா வரட்டும், இத பத்தி நான் பேசதான் போறேன் என்று காவ்யா கொந்தளித்தாள். அப்போது திடீரென வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. டாடா தான் நினைக்கிறேன், வரட்டும், இன்னைக்கு 1-2 கேட்காம விட மாட்டேன் என்று காவ்யா வாசலை நோக்கி பாய காரிலிருந்து சிதம்பரமும் நாகராஜனும் இறங்கினார்கள். காவ்யா அவர்களிடம் பேசுவதற்கு வாயை திறப்பதற்குள் காரின் ஃப்ரண்ட் சீட்டில் இருந்து மிகவும் ஸ்டைலாக இறங்கினான் மாதவன். அவனை கண்டதும் காவ்யாவின் கோபம் பல மடங்கு கொழுந்து விட்டு எரிந்தது. அவனிடம் வாங்கிய அறைதான் மீண்டும் மீண்டும் அவள் காதுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. சிதம்பரம் மாதவனோடு உள்ளே நுழைந்தார். பிறகு எல்லோரையும் பார்த்து, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நல்லதா போச்சு. இவர் தான் மாதவன். நான் இல்லாத நேரத்துல கம்பெனியை பாத்துக்க போற ஆக்டிங் சிஇஓ இவர் தான் என்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வைத்தார். ஆக்டிங் சிஇஓக்கு நம்ம வீட்டுல என்ன வேலை என்று காவ்யா எகிரினாள். சிதம்பரம் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்து எல்லோரையும் பார்த்தார். அமுதா, கௌதம், பூங்கொடி, காவ்யா, நாகராஜன் என அனைவரும் அங்கே கூடியிருப்பதை கவனித்துவிட்டு, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று சொல்ல எல்லோரும் அவர் சொல்ல வருவதை கவனமாக கேட்டார்கள். நான் ஃபாரின் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நம்ம ஆபீஸ மாதவன் தான் பாத்துக்க போறான். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டோட நிர்வாகத்தையும் இனி அவன் தான் பாத்துக்க போறான் என்று குண்டை தூக்கி போட்டார். அதை கேட்ட காவ்யா அதிர்ச்சியில் உறைந்து விட்டாள். அமுதா மெல்ல தயங்கியபடி, நீங்க எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும் மாமா, ஆனா நம்ம வீட்டோட நிர்வாகத்தை வெளியாள் கிட்ட நம்பி கொடுக்கறது எப்படி சரியா வரும் என்று இழுத்தாள். அமுதா, இது என்னோட டிசிஷன். ஜென்ரலாவே நான் இல்லாத நேரத்துல இந்த வீட்டுல யாருமே கண்ட்ரோல்டா இருக்கிறது இல்ல. ஸோ நான் ஃபாரின் போயிருக்க நேரத்துல உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் தேவை. அதுக்காக தான் மாதவனை நான் இங்க தங்க சொல்லியிருக்கேன். இனிமே இந்த வீட்டுல எது நடந்தாலும் மாதவனை கேட்டுதான் நடக்கணும் என்று திட்டவட்டமாக சொன்னார் சிதம்பரம். ஆனால் அங்கே நின்று கொண்டிருந்த பூங்கொடியின் நிலையே வேறு மாதிரியாக இருந்தது. மாதவனை பார்த்த முதல் பார்வையிலேயே அவனை அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது. அவனுடைய மாசான என்ட்ரியும் முரட்டுத்தனமான தோற்றமும் அவளை கவர்ந்துவிட கண்களை கூட சிமிட்டாமல் அவனை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். இதை கவனித்த காவ்யா வேகமாக பூங்கொடிக்கு அருகில் சென்று கிசுகிசுப்பான குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி, ஹே, அறிவு இருக்க உனக்கு? அவனை போய் இப்படி பாக்குற? அவன் என்னை என்ன பண்ணான் தெரியுமா என்று பற்களை கடித்தாள். என்ன பண்ணா? ஏதோ பண்ணான்னு வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்க.
ஆனா என்ன பண்ணான்னு இதுவரைக்கும் நீ சொல்லவே இல்லையே. அவரை பார்த்தா அப்படியெல்லாம் தப்பா தெரியலக்கா. நீதான் அவரை ஏதோ தப்பா புரிஞ்சு வச்சிருக்க என்றாள் பூங்கொடி. ஐயோ பைத்தியக்காரி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? அவன் ஒரு ஹிட்லர். மனிதாபிமானம்னா கிலோ எவ்வளோன்னு கேட்பான். அவனை சைட் அடிக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு என்று காவ்யா கண்டிக்க, அக்கா நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு என்று பூங்கொடி கூற, என்ன புரிஞ்சுது என்று எரிச்சலாக கேட்டாள் காவ்யா. உங்களுக்கு பொறாம. அவர் வந்ததுல இருந்து உங்களை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல. உங்களை திரும்பி கூட பார்க்கல. எங்க அவர் என்கிட்ட இம்ப்ரெஸ் ஆயிடுவார்னு உங்களுக்கு பயம் அதானே என்று சொல்லிவிட்டு நக்கலாக சிரித்தபடி அங்கிருந்து சென்று விட்டாள் பூங்குடி. அடி பாவி, எனக்கு பொறாமையா என்று கைகளை முறுக்கியபடி கடுப்பானாள் காவ்யா. அன்றைய இரவு நேரம் 8 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. கோயம்புத்தூரில் இருந்து நள்ளிரவு புறப்பட போகும் பிளைட்டுக்காக சிதம்பரம் தயாராகி கொண்டிருந்தார். அமுதா போனில் யாரிடமோ பதற்றத்தோடு பேசிக் கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். போனை வைத்துவிட்டு ஓடி வந்த அமுதா, மாமா இப்பதான் என் தம்பி கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அம்மாவுக்கு நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல மாமா என்று அழுது கொண்டே கூறினாள். ஓ மை காட், அமுதா நீ உடனே குழந்தைகளை கூட்டிட்டு கிளம்பு. நாகராஜ் நீயும் அமுதா கூட போ என்று சொல்ல, அண்ணா உங்களை ஏர்போர்ட்ல என்று சொல்லி முடிப்பதற்குள், அதான் மாதவன் இருக்கான்ல, அவன் ட்ரை பண்ணுவான். நான் காவ்யாவை மட்டும் கூட்டிட்டு போறேன் என்றார் சிதம்பரம். அதே நேரம் மாதவன் ஒரு பிளாக் கலர் எஸ்யூவி காரை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினான். அவன்தான் காரை ஓட்ட போகிறான் என்று தெரிந்ததும் காவ்யா முகம் சுளித்தாள். டாடா, இவன் தான் ஏர்போர்ட்ல உங்களை டிராப் பண்ண போறானா என்று சினுங்கினாள். ஆமா குட்டிமா, டைம் ஆயிடுச்சு, வா வந்து சீக்கிரம் கார்ல ஏறு என்று சொல்ல வேறு வழியின்றி காவ்யா பேக் சீட்டில் ஏறிக்கொண்டாள். மாதவன் காரை ஸ்டார்ட் பண்ணி புறப்பட்டான். மூவரும் ஏர்போர்ட்டை சென்றடைந்தார்கள். சிதம்பரம் காவ்யாவை கட்டி அணைத்து, காவ்யா நான் வர வரைக்கும் பத்திரமா இருக்கணும். சித்தி பேச்ச கேட்கணும். முக்கியமா மாதவன் சொல்ற பேச்ச கேட்டு நடந்துக்கணும், சரியா என்று அறிவுறுத்தினார். காவ்யா கண்ணீரோடு, சரிடாடா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. அங்க போனதும் எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க. ஐ மிஸ் யூ டாடா என்று அழுதாள். சிதம்பரம் அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு, சரிம்மா, ஆல்ரெடி இருட்டிடுச்சு. லேட் நைட்ல டிராவல் பண்ணக்கூடாது. இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க என்று சொல்ல காவ்யாவும் மாதவனும் அவரை ஏர்போர்ட் வாசலிலேயே வழி அனுப்பிவிட்டு புறப்பட்டார்கள். கார் கோயம்புத்தூரை கடந்து ஊட்டியின் மலைப்பாதையை நோக்கி இருளில் பயணிக்க தொடங்கியது. மாதவன் சீரான வேகத்தில் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த அமைதி காவ்யாவிற்கு பிடிக்கவே இல்லை. எப்போதும் ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டே இருக்கும் அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அதோடு மாதவன் மீது அவளுக்கு இருந்த ஆத்திரம் இப்போது பல மடங்கு அதிகமாக இருந்தது. ஹலோ மிஸ்டர், அப்பா சொன்னாருங்கிறதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்காதீங்க என்று தொடங்கினாள். மாதவன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் அலட்சியப்படுத்தியதால் மேலும் கடுப்பான காவ்யா, ஹலோ மிஸ்டர், உனக்கு காது கேட்காதா? எங்க சித்தப்பாவோட இடத்தை நீ எடுத்துக்கலான்னு பாக்குறியா? டாடா வேணா உன்னை நம்பலாம், ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ ஒரு ஃப்ராடு. நான் நினைச்சேனா நாளைக்கே உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்று கைகளில் சொடக்கு போட்டபடி பேசிக்கொண்டே இருக்க மாதவனின் பிடி ஸ்டியரிங்கில் இறுகியது. இங்க பாரு, டாடா கிட்ட நான் பேசிக்கிறேன். இன்னைக்கு நைட்டே நீ சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடு என்று அவள் மிரட்டிய மறுகணமே கிரீச் என்ற சத்தத்துடன் கார் பிரேக் அடித்து நின்றது. காவ்யா ஒரு ஜர்க்கோடு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டாள். அவளுக்குள் ஒரு இனம் புரியாத பயம் பரவ, ஏன் எதுக்காக வண்டியை இங்க நிறுத்தியிருக்க என்று சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே கேட்டாள். மாதவன் மெதுவாக அவளை திரும்பி பார்த்தான். கெட் அவுட் என்று அழுத்தமாக சொன்னான். வாட்? காது கேட்காதா? கீழே இறங்குன்னு சொன்னேன் என்றான். ஐயோ மேட், நடு ரோட்ல கார் நிறுத்திட்டு கீழே இறங்கினா என்ன அர்த்தம்? நான் இறங்க மாட்டேன் என்று காவ்யா எகிரினாள். மாதவன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் விறுவிறுவென காரை விட்டு கீழே இறங்கினான். பேக் சீட்டின் கதவை திறந்து அவள் கையை பிடித்து இழுத்தான். அவளை தரதரவென இழுத்து சென்று மரத்துக்கு அடியில் தள்ளினான். அவன் தன்னிடம் ஏதோ பேச போகிறான் என்று அவள் நினைத்து கொண்டிருக்க மறுநொடியே அவன் காருக்கு சென்று டிரைவர் சீட்டில் அமர்ந்து பட்டென கதவை சாத்தினான். அவளை திரும்பி கூட பார்க்காமல் காரை ஸ்டார்ட் செய்து
ஆக்சிலேட்டரை மிதிக்க கார் உருளி கொண்டு அந்த இருட்டில் சீறி பாய்ந்து அவள் கண்ணை விட்டு மறைந்தது. கும் இருட்டான அந்த மலைப்பகுதியில் பனியிலும் குளிரிலும் நடுங்கியபடி தனிமரமாக நின்று கொண்டிருந்தாள் காவ்யா. தொடர்ந்து கேளுங்கள் பிரதிலிபி FM. அத்தியாயம் 3. டி ஹிட்லர், என்ன நடு ரோட்ல இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டியே, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. எவ்வளவு திமிர் உனக்கு! ஒரு பொண்ணை இந்த இருட்டுல தனியா விட்டுட்டு போக எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு என்று பற்களை கடித்தபடி முணுமுணுத்தாள் காவ்யா. ஊட்டியின் அந்த குளிர்ந்த இரவில் அவள் தனியாக நின்று கொண்டிருந்தாள். எங்கு பார்த்தாலும் நிசப்தம். அந்த அமைதி காவ்யாவுக்குள் ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தியது. அவளுக்கு குளிரில் பற்கள் தந்தி அடித்தன. மலைப்பாதையில் உயர்ந்து நின்ற மரங்கள் இருட்டில் அமானுஷ்ய உருவங்களைப் போல அவளை பயமுறுத்தியது. அந்த கும் இருட்டில் மாதவன் தன்னை ஈவிரக்கமின்றி விட்டு சென்றதை நினைத்து அவளுக்குள் ஆத்திரமும் அழுகையும் பீரிட்டு வந்தது. இதுவரை அவளது வாழ்க்கையில் அவள் இப்படி ஒரு தனிமையையோ பயத்தையோ உணர்ந்ததே இல்லை. கடவுளே, இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம். டாடா இருந்திருந்தா என்னை இப்படி தவிக்க விட்டுருக்க மாட்டாரு. சித்தாக்கு தெரிஞ்சா அவனை சும்மா விட மாட்டாரு என தனக்கு தானே பேசிக் கொண்டிருக்க தூரத்தில் நாய்கள் ஊளையிடும் சத்தம் அவளது பயத்தை இன்னும் அதிகரித்தது. மரத்திற்கு பின்னால் ஏதோ சலசலப்பு கேட்க அவள் இதயம் தொண்டை குழிக்கு வந்து விட்டது. சரியாக அந்த நேரத்தில் தூரத்து வளைவில் ஒரு மெல்லிய வெளிச்சம் தெரிந்தது. ஒரு கார் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அது யாராக இருக்கும்? யாராவது குடிகாரர்களாக இருப்பார்களோ என்று பல்வேறு எண்ணங்கள் அவளுக்குள் ஓடியது. அவள் பயந்து மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்ள நினைப்பதற்குள் அந்த கார் சரியாக அவளுக்கு அருகில் வந்து பிரேக் அடித்து நின்றது. ஹெட்லைட் வெளிச்சத்தில் அது அவளுடைய சாக்லேட் ஃபேக்டரியின் கார் என்பது அவளுக்கு புரிந்தது. உள்ளே இருந்து டிரைவர் முத்து பதட்டத்தோடு கீழே இறங்கினார். முத்துவை பார்த்தபோதுதான் காவ்யாவுக்கு போன உயிரை திரும்பி வந்தது போல் இருந்தது. ஒரு பெரிய கண்டத்தில் இருந்து தப்பித்துவிட்டு நிம்மதியோடு பெருமூச்சு விட்டபடி அவரை நோக்கி ஓடி சென்றாள். முத்து அண்ணா, நீங்களா? நல்ல வேலை நீங்க வந்தீங்க. எனக்கு இங்க தனியா நிக்க எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? எல்லாம் அந்த ஹிட்லர் பண்ண வேலை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதான் புதுசா வந்திருக்கானே ஒரு CEO, அவன்தான் அப்பாவை டிராப் பண்ணிட்டு வரும்போது பாதியிலேயே என்னை இறக்கி விட்டுட்டு காரை எடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையே இறக்கி விடுவான் என்று தன் பயத்தை முழுமையாக மறைத்து ஆத்திரமாக பொரிந்து தள்ளினாள். மாதவன் சாரா, அவர் ஏன் பாப்பா அப்படி பண்ணாரு? அந்த அளவுக்கு நீங்க அவரையும் டென்ஷன் பண்ணிட்டீங்களா என்ன? போன வாரம் என்கிட்ட லைசன்ஸ் இருக்கா, கார் எப்படி ஓட்டுறீங்கன்னு கேட்டு என்னையே டார்ச்சர் பண்ணீங்க. நானா இருக்கிறதுனால பொறுத்துக்கிட்டு போயிட்டேன். எல்லாரும் என்ன மாதிரி அப்படி அமைதியா இருக்க மாட்டாங்கல்ல பாப்பா என்று அவளை சிறு வயதில் இருந்தே தெரியும் என்பதால் கொஞ்சம் உரிமையாகவும் விளையாட்டாகவும் கேட்டார். அவள் முத்துவை பார்த்து கோபமாக முறைத்துவிட்டு காரில் ஏறி படாரென கதவை சாத்தினாள். காரில் ஏறி அமர்ந்ததும் ஹீட்டரின் கதகதப்பு அவளுக்கு இதமாக இருந்தாலும் அவளுக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது. அண்ணா, நீங்க எப்படி இங்க இந்த நேரத்துல இங்க வர உங்களுக்கு என்ன வேலை என்று புருவத்தை சுருக்கி கேட்டாள். முத்து லேசாக தடுமாறினார். அது நான் கம்பெனி வேலையா டெலிவரி கொடுக்க கோயம்புத்தூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன் பாப்பா. அப்பதான் உங்களை பார்த்தேன். இந்த இருட்டு நேரத்துல இங்க நிக்கிறீங்களேன்னு பதறி போய் காரை நிறுத்திட்டேன் என்றார் அவர். உண்மையில் மாதவன் தான் முத்துவுக்கு கால் செய்திருந்தான். ஆனால் அந்த உண்மையை சொன்னால் காவ்யா கோபத்தில் காரில் ஏறாமல் அடம் பிடிப்பாள் என்று நினைத்துதான் முத்து அதை மறைத்து விட்டார். சிறிது நேரத்தில் கார் வீட்டை அடைந்தது. காரில் இருந்து வேகமாக இறங்கிய காவ்யா ஒரு புயல் போல வீட்டுக்குள் நுழைந்தாள். வீட்டின் பிரம்மாண்டமான ஹாலில் உள்ள விலையுயர்ந்த சோஃபாவில் மிகவும் கேஷுவலாக அமர்ந்து மடியில் லேப்டாப்பை வைத்துக்கொண்டு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தான் மாதவன். காவ்யா மூச்சிறைக்க உள்ளே வருவதை உணர்ந்தும் அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அவனது விரல்கள் லேப்டாப்பின் கீபோர்டில் மின்னல் வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தன. தன்னை சட்டை செய்யாத அவனது அலட்சியம் காவ்யாவை இன்னும் உசுப்பேற்றியது. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பாதி வழியில, அதுவும் அந்த இருட்டுல இறக்கி விட்டுட்டு வந்திருப்ப. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாதா? ஒரு பொண்ண நடு ரோட்ல விட்டுட்டு வர்றதுதான் ஆம்பளத்தனமா? டாடாக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா என்று கத்தி கூச்சல் போட்டாள் காவ்யா. மாதவன் ஒரு கணம் தன் விரல்களின் அசைவை நிறுத்தினான். அவனது தாடை எருகியது. பிறகு எதுவும் பேசாமல் மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தான். நான் பேசிட்டு இருக்கேன்ல, காது கேட்காதா உனக்கு? டாடா ஊர்ல இல்லாத தைரியத்துல உன் இஷ்டத்துக்கு ஆடுறியா?
பாதியில இறக்கி விட்டா என்னால வீட்டுக்கு வர முடியாதுன்னு நினைச்சியா? எப்படி வந்தேன் பாத்தியா? இது ஏன் ஊரு என்று சொல்லிக்கொண்டே வேகமாக முன்னே சென்றவள் அவன் மடியில் இருந்த லேப்டாப்பை பட்டென மூடினாள். அவ்வளவுதான். மாதவனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவனது பொறுமையின் எல்லை உடைந்தது. அடுத்த நொடி எழுந்து நின்றவன் அவளை அறைவதற்காக தன் வலது கையை ஓங்கினான். காவ்யா அதை எதிர்பார்க்கவில்லை. பயத்தில் கண்களை இறுக்கமாக மூடியபடி கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு 2 அடி பின்வாங்கினாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. ஏற்கனவே இன்று மதியம் அவன் அறைந்ததன் வலி இன்னும் அவளுக்கு மறக்கவில்லை. அந்த இரும்பு கரம் மீண்டும் தன் கன்னத்தை பதம் பார்க்க போகிறது என்று எண்ணி அவள் உடல் நடுங்கியது. சரியாக அந்த வினாடி வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அதை கேட்டவுடன் மாதவன் தன் கோபத்தை அடக்கி கொண்டு கையை கீழே இறக்கினான். காவ்யா மெதுவாக கண்களை திறந்து பெருமூச்சு வாங்கினாள். அம்மா, மெதுவா இறங்குங்க, பாத்து பாத்து, படி இருக்கு என்று முதலில் சித்தி அமுதாவின் குரல் கேட்டது. அமுதாவும் அமுதாவின் தம்பி சுந்தரும் நெஞ்சு வலியால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்த தன் அம்மாவை டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து வந்திருந்தார்கள். அவர்களோடு சித்தப்பா நாகராஜன், கௌதம், பூங்கொடி என அனைவரும் உள்ளே நுழைந்தனர். உடனே காவ்யா ஓடி சென்று, சித்தி, பாட்டி இப்போ ஓகேவா என்று கேட்டுக்கொண்டே சித்திக்கு உதவியாக பாட்டியை இன்னொரு பக்கம் பிடித்து கொண்டாள். சுந்தர் உள்ளே சென்று ரூமை சரி செய்து கொண்டிருக்க அமுதாவும் காவ்யாவும் பாட்டியை முதலில் ரூமுக்குள் சேஃபாக படுக்க வைத்துவிட்டு வெளியே வந்தார்கள். அப்போது காவ்யாவின் முகத்தை கவனித்த அமுதா, குட்டிமா, என்னாச்சு? ஏன் என்னவோ மாதிரி இருக்க? முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. உடம்பு எதுவும் சரியில்லையா என்று அக்கறையாக கேட்டாள். மாதவனை ஒரு கண்ணால் பார்த்தபடி தன் நடுக்கத்தை மறைத்து கொண்டு, ஒண்ணுமில்ல சித்தி, காத்து கொஞ்சம் கூலிங்கா இருந்துச்சா, அதான். அதை விடுங்க, பாட்டிக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு என்று பேச்சை மாற்றினாள் காவ்யா. இப்ப பரவாயில்ல குட்டிமா, மைல்டு அட்டாக் தான். ஆனா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வாசனையே பிடிக்கல. வீட்டுக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. அதனாலதான் நம்ம வீட்லயே கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன் என்று சொல்ல, அண்ணா நல்லபடியா ஊருக்கு கிளம்பிட்டாராமா? ஃப்ளைட் ஏறிட்டாரா என்று கேட்டார் நாகராஜன். கிளம்பிட்டாரு சித்தா. இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வந்தோம் என்று காவ்யா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சுந்தர் அங்கே வந்தான். ஹாலில் கம்பீரமாக நின்ற மாதவனை பார்த்தவுடன் சுந்தர் புன்னகைத்தபடி அவன் அருகே சென்றான். ஓ, இவர்தான் புது சிஇஓவா? வணக்கம் சார், நான் அமுதாவோட தம்பி சுந்தர். அதாவது குட்டிமாக்கு மாமா முறை வேணும். உங்களுக்கு வீட்லயோ வெளியிலயோ ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளுங்க. லோக்கல்ல எனக்கு நிறைய பேர் தெரியும் என்று வழியே சென்று கையை நீட்டினான். மாதவன் ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தபடி பதிலுக்கு கை குலுக்கி விட்டு லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு ஸ்டெப்ஸில் ஏறி தன்னுடைய ரூமுக்கு சென்றான். அங்கே நின்று கொண்டிருந்த பூங்கொடி மாதவன் செல்வதையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். வாவ், என்ன ஒரு ஆட்டிடியூட்! அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி இருக்காரு. யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காத இவரோட இந்த ரக்கட் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் ரியல் மேன் என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டாள். அவளது கண்கள் அவனை ஆராதித்தன. அவளது முக பாவனையை கவனித்த காவ்யாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. அறிவு கெட்டவ, அவன் ஒரு சைக்கோ. அது தெரியாம அவனை போய் சைட் அடிக்கிறாளே என்று மனதுக்குள் திட்டினாள். அன்று இரவு முழுவதும் காவ்யாவுக்கு தூக்கமே வரவில்லை. அந்த பஞ்சு மெத்தையில் புரண்டு புரண்டு படுத்தாள். கண்களை மூடினால் மாதவனின் திமிரான பேச்சும் அவனது அலட்சிய பார்வையும் தான் வந்து வந்து போனது. டே ஹிட்லர், உனக்கு நான் யான்னு காட்டுறேன்டா. என் அப்பாவோட கம்பெனிலேயே வந்து எனக்கே ஆர்டர் போடுறியா? நாளையில இருந்து உன்னை ஓட ஓட விரட்டுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. உன் ஈகோவை உடைக்கிறேன். ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி. உனக்கு கொடைச்சல் கொடுத்து உன்னை இந்த வேலையே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போக வைக்கல, என் பேரு காவ்யா இல்லடா என்று சபதம் செய்தபடியே அதிகாலையில் தான் ஒரு வழியாக தூங்கினாள். மறுநாள் காலை சரியாக 9 மணி காவ்யாவின் செல்போன் விடாமல் அடித்து கொண்டே இருந்தது. இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் தலைவலியும் எரிச்சலுமாக கண்களை கசக்கியபடி போனை எடுத்தாள். திரையில் மேனேஜர் கோவிந்தன் என்ற பெயர் மின்னியது. தூக்க கலக்கத்தில், ஹலோ, சொல்லுங்க கோவிந்தன் சார் என்று சொல்ல மறுமுனையில் சொன்ன செய்தியில், வாட் என்று காவ்யாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவள் கையில் இருந்த போன் நழுவியது.
தொடர்ந்து கேளுங்கள் பிரதிலிபி எஃப்எம்.